எழுத்தாளர் பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எம்என் டிவி நடத்தும் கல்வி விடியல் நிகழ்ச்சிக்கு நம்மிடையே வந்திருக்கக்கூடிய மனிதநேய காவலர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் மனம் வாழுதே என்று சொன்ன வள்ளல் பெருமானைப் போல இந்த வாய்ப்பேசாத உயிரினங்களுக்கும் நீரும் உணவும் அளித்து அதை பாதுகாத்து வருகின்ற அன்பு தம்பி பாடி கோவிந்தசாமி அவர்களை எம்என் டிவி சார்பாக வருக வருக என்று வரவேற்று நான் எழுதிய இந்த நெல்லிக்கனி என்ற நூலை நினைப்பரிசாக அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. எம்என் டிவியில் மிக அற்புதமான நிகழ்ச்சியாக 2 நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள். அதில் ஒன்று, தருமபுரியிலே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யார் யார் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தகவலூர் எழுத்தாளர் களம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வாரந்தோறும் நடத்துகின்றார்கள். அதே போல கல்வியிலேயும் இயற்கை செல்வத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக கல்வி விடியல் என்ற ஒரு நிகழ்ச்சியை வாரந்தோறும் நடத்தி வருகின்றார்கள். அதற்காக எம்என் டிவி குழுவிற்காகவும் அதை நடத்துகின்ற நிறுவனத்திற்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, தாங்கள் இந்த நேரலைவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை வருக வருக என்று வரவேற்பதோடு, முதலிலே தங்களை பற்றி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எம்என் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் கோவிந்தசாமி. நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பாடி கிராமத்தில் பிறந்தேன். என்னோடு பிறந்தவர்கள் என்னுடைய தங்கை அம்சா என்ற ஒரு தங்கை, என்னுடைய பெற்றோர் மணி தெய்வானை ஆகியோர். அப்பா விவசாயம் பார்க்குறார், அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நான் தொடக்கப்பள்ளி பார்த்திங்கன்னா பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் படித்தேன். இப்போ அது நடுநிலைப்பள்ளியாக இருக்குது. அதனை தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எரப்பட்டியில் படித்தேன். அதனை தொடர்ந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பார்த்திங்கன்னா தியாகி சுப்பிரமணிய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலை படிப்பு படித்தேன். அதனை தொடர்ந்து பிஎம்பிஐ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அதனை தொடர்ந்து எம்எஸ்சி பெரியார் யூனிவர்சிட்டி பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டரில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சுங்க. அற்புதமாக கூறினீர்கள். நேயர்களுக்கும் நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். உங்களுடைய பயோடேட்டாவில் பார்க்கின்ற போது எம்எஸ்சி என்பது நன்கு புரிகிறது. அதில் எம்எஸ்டபிள்யூ என்று ஒரு பட்டத்தை குறிப்பிட்டுள்ளீர்கள். அது எந்த வகையான பட்டம் என்பதை நேயர்களுக்கு விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ என்பது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க். அது பார்த்தீங்கன்னா நான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வியில் இப்போ 3rd செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, சமூகத்தின்பால் இயற்கை பணியின் மீது கொண்ட அந்த ஆர்வத்தால் எம்எஸ்டபிள்யூ நான் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன் இப்போது. ஓ, சிறப்பு சிறப்பு. அப்போ எம்எஸ்டபிள்யூ என்றால் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர். ஆமாங்க, அப்படிதாங்களா? சோசியல் ஒர்க்கர் என்று சொல்லும்போது சமூக நலப்பணி இல்லைங்களா? ஆமாங்க, மிக நன்றாக கூறினீர்கள். அடுத்ததாக தாங்கள் மேற்படிப்பு எம்எஸ்சி வரையிலும் படித்துவிட்டு அரசு பணிக்கோ தனியார் பணிக்கோ செல்லாமல் பொது சேவையிலே ஈடுபட காரணம் என்ன? உங்களுடைய நோக்கம்தான் என்ன? பொதுவாகவே நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்பதை கடந்து பிறந்தோம், நம்மை வளர்த்து ஆளாக்கிய உருவாக்கிய இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வின் அடிப்படையில் இந்த சமூக பணியை நான் பள்ளி படிக்கும் காலம் முதல் இன்று வரை தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வருகிறேன். அதனால் நம்முடைய சொந்த பணிகளை எல்லாம் கடந்து இந்த சமூகத்தின்பால் சமூக பணியின் மீது எனக்கு ஒரு பற்று ஏற்பட்டதனுடைய விளைவாக தொடர்ந்து
கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக இந்த சமூக பணியை என்னால் முடிந்த அளவு நண்பர்களுடைய உதவியோடு, பொதுமக்களுடைய ஆதரவோடு, மாணவர்களுடைய ஆதரவோடு, இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணியை செஞ்சுட்டு வரேன். 14 ஆண்டுகளா தொடர்ந்து இந்த சமூக பணியில இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்பா, அற்புதமான ஒரு செயல்பாடு. இந்த மாதிரி ஒரு சமூக பணியில் ஈடுபடுவது பெரும்பாலும் பார்க்க முடியாது. இருந்தாலும் அதை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற போது அதை கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய இந்த சமூக சேவைகள் என்று சொன்னீர்களே, அந்த சமூக சேவைகளில் என்னென்ன சேவைகளை செய்து எப்படி அதை பங்கு கொள்கிறீர்கள் என்பதை விளக்க முடியுமா? கண்டிப்பாங்க. அதாவது சமூக பணி என்பது பல வகையான சமூக பணிகள் இருக்கிறது. அதிலே நான் குறிப்பாக செய்யக்கூடிய சமூக பணி 2010ஆம் ஆண்டு எங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்றம். காரணம், நாங்கள் பள்ளி பருவம் படிக்கும் போதே உண்மையான கதாநாயகனாக இருந்து இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய திருப்பெயரிலே ஒரு நற்பணி மன்றம் உருவாக்க வேண்டும். அந்த நற்பணி மன்றத்தை உருவாக்கி நாங்கள் பிறந்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் எங்களுடைய நண்பர்கள் சத்யராஜ், பார்த்திபன், சிவகுமார், ராஜகுமார் உள்ளிட்ட என்னுடைய வயதை ஒத்த இளைஞர்கள் எல்லாம் அன்று ஒருங்கிணைத்து எங்களுடைய கிராமத்திலே அந்த இளைஞர் நற்பணி மன்றத்தை உருவாக்கினோம். அந்த இளைஞர் நற்பணி மன்றம் வெறும் பதாகையாக மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக பணிகளை தாங்கி இந்த ஆண்டு 14ஆம் ஆண்டில் அந்த இளைஞர் நற்பணி மன்றம் அடியெடுத்து வைக்கிறது. அந்த இளைஞர் நற்பணி மன்றத்தில் பார்த்திங்கன்னா தேசத் தலைவனுடைய பிறந்தநாள், அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய பிறந்த தினம். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினம். இப்படி மாதம் எந்த தேசத்தலைவருடைய பிறந்தநாள், எந்த தேசத்தலைவருடைய நினைவு நாள், இவற்றை அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டும். குறிப்பாக எத்தனையோ நடிகர்களுடைய பிறந்த நாள், எத்தனையோ மற்றவருடைய பிறந்த நாட்கள் எல்லாம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நம் விடுதலைக்காக, நம் மண்ணை காக்க போராடிய அந்த தேசத்தருடைய பிறந்த நாட்கள் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். இவர்கள்தான் உண்மையான கதாநாயகர்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் எங்களுடைய நற்பணி மன்ற சார்பாக தொடர்ந்து அந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து நண்பர்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், இப்படி எந்த நல்ல நிகழ்வு ஏற்பட்டாலும் நண்பர்களை அழைத்து அவருடைய திருக்கரங்களாலே மரக்கன்றுகள் வைத்து அந்த மரக்கன்றுகளை மரமாக மாற்றக்கூடிய பணியை செய்து வருகிறோம். அதே போல் அரசு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்குதல், மரக்கன்றுகளை வளர்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு கலாமின் கனவுநாயகன் விருது, அது போன்ற ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய விருதுகளை வழங்கி அவரை கௌரவப்படுத்தல் உள்ளிட்ட பல பணிகளை நாங்கள் செய்து வருகிறோமே. ஓ, அப்படியா? ரொம்ப சிறப்பான பணியை செய்கிறீங்களே. தியாகம் என்பதே இன்றைக்கு மறந்து விட்டது. எல்லாம் சுயநலத்தில் தான் ஓடுது. அரசியலாகட்டும், அல்லது கல்வி ஸ்தாபனங்களாகட்டும், சுயநிதி கல்லூரிகளாகட்டும், அரசு கல்லூரிகளாகட்டும், எல்லாம் சுயநலத்தில் தான் ஓடுத ஒழிய நேர்மையாக இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்றுத்தந்த தியாகிகளை நினைப்பவர்கள் அதிகமாக இல்லை. ஏதோ விளம்பரத்துக்காக அந்த விழாவை கொண்டாடி மாலையை போட்டு ஃபோட்டோ எடுத்து பத்திரிகை விளம்பரப்படுத்துகிறாங்க தவிர உண்மையாக அதை கொண்டாடக்கூடியவர்கள் அரிதாகிவிட்டது. உண்மையாக இதை சொல்லுகின்ற போது மிக அற்புதமான ஒரு சேவையாக இருக்கிறது. நான் கூட பாப்பாரப்பட்டியில் இருக்கின்ற போது சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மாணவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று அவர்களை வழிபட அதாவது பிறந்த நாள் அன்றைக்கும் நினைவு நாள் அன்றைக்கும் அழைத்து சென்று ஊர்வலமாக கொண்டு சென்று அவர்களை வணங்கச் செய்து அவர்களுக்கு பரிசுகளும் தின்பண்டங்களும் கொடுப்பது வழக்கமாக வைத்திருந்தேன். அது அந்த ஊர்வலம் முடிந்த உடனே ஒரு பெரிய கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் சிவாவுடைய செயல்பாடுகளையும் அவருடைய வீரதீர செயல்களையும் பேசுவது வழக்கம். இன்றைக்கு சிவாவுக்கு நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கின்றார்கள், பாரத மாதா கோயிலும் எழுப்பியிருக்கின்றார்கள். அது என்னென்னா, அந்த மாணவர்களுக்கு அந்த தியாகிகள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை செய்து வந்தோம். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளையும் நாம் நினைவில் வைத்து கொண்டு அந்த நினைவு நாள் அன்றைக்கு படங்களை வைத்து அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து அஞ்சலி செலுத்துவது மிக அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது. இந்த
செயலானது மேலும் மேலும் தொடர வேண்டும். இது ஊர்தோறும் பரவ வேண்டும், எல்லா ஊர்களுக்கும் பரவ வேண்டும். அதற்கு வேண்டிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக வள்ளல் பெருமானை பார்க்கின்றோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடுதே என்று சொன்னார் வள்ளல் பெருமான். 5 அறிவு படைத்த 3 அறிவு படைத்த அந்த ஜீவராசிகளான வாடிய பயிர், அந்த பயிருக்கு தண்ணி இல்லாமல் வாடிச்சுன்னா அது எவ்வளவு மோசன்றதுனால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடுதேன்னு சொன்னார் வள்ளல் பெருமான். அதே மாதிரி ஜீவகாரண்ய ஒழுக்கமே மனிதநேயத்தினுடைய திறவுகோல் என்று சொன்னார்கள். இந்த இரண்டும் ரொம்ப மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மனிதநேய செயல். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கோ பறவைகள் பறக்கின்றன, அது எப்படியோ வளர்கிறது, குடிப்பதற்கு தண்ணீரை எங்கேயோ தேடிக்கொண்டு போகிறது, உணவின்றி தவிக்கின்ற நிலையும் இருக்கிறது. அதையெல்லாம் கருத்திலே கொண்டு நீங்கள் பறவைகளுக்கெல்லாம் ஏதோ கூண்டுகளை கட்டி அல்லது தண்ணீரும் உணவு அளிப்பதாக நான் அறிந்தேன். அந்த செய்தியை பற்றி விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாங்கய்யா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மனிதர்களுக்கு தாகனா கேட்டு வாங்கி குடிச்சுப்போம். கண்டிப்பாக. இப்போ பறவைகளுக்கு தாகனா அது போய் எங்கே கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம் ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிந்தது. இந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக எல்லா ஏரிகளும் வறண்டு காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பறவைகளுடைய தாகத்தையும் பசியையும் தீர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்காத குப்பைகளான அந்த வாட்டர் கேன்கள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் மூலமாக ஒன்றாக ஒரு இடத்தில் நாம் சேமித்து அதனை 2 துண்டுகளாக வெட்டி ஒரு பகுதியை அந்த மரத்தினுடைய கிளையில் கட்டி இன்னொரு பகுதியை அதே மரத்தினுடைய அடுத்த பகுதியிலே கட்டி ஒரு கேனிலே அந்த தண்ணீரையும் மற்ற அந்த கேனிலே நம் தானியங்களான அரிசி கேழ்வரகு கோதுமை உள்ளிட்ட அந்த தானியங்களையும் வைத்து பறவைகளுடைய தாகத்தையும் அதனுடைய பசியையும் தொடர்ந்து நாங்கள் போய்கிட்டு வரோங்க. அற்புதமான ஒரு செய்தி. அது எப்படி அந்த பிளாஸ்டிக் பாட்டில 2ஆக வெட்டிவிடுங்களா? ஆமாம், அடிப்பகுதி ஒன்று, இன்னும் கொஞ்சம் விட்டு மேல் பகுதி மூடியோடு போட்டு 2 பகுதியிலும் நம்ம இது போட்டு கட்டிடுறோம். கட்டு கம்பி போட்டு அந்த இதில் கிளையில் கட்டிடுறோம். கட்டிட்டு அது நிச்சயம் அது கொஞ்ச நாள் கழித்து நம்ம அந்த மழை பெய்யும் பருவ காலத்தில் அது கலத்தி எடுத்துடணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து இறுக்கி ஒரு மனிதன் கழுத்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அந்த கட்டுக்கம்பி வந்து இருக்கிறோம். அதனால் அதை நம்ம இது வருடந்தோறும் இந்த பணியை நாங்கள் பண்ணிட்டு வரோங்க. அது மாதிரி எவ்வளவு மரங்களில் நீங்கள் செய்திருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மர கன்றுகளில் அதை கட்டி டெய்லியுமே பராமரிப்பு. பறவைகள்லாம் வந்து அதில் தண்ணி குடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக கண்கூடா நம்ம மதிய நேரத்தில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிற நேரத்தில் பறவைகள் வந்து சுதந்திரமாக அந்த தண்ணியும் தானியத்தையும் சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியுது. அது எப்போ நீங்கள் நிரப்பி வைக்க மறுபடியும் அந்த தண்ணி இருந்தால்? இப்போ நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு நம்ம தோட்டத்துக்கு பீனிக்ஸ் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. அந்த தோட்டத்துக்கு வந்து அவங்க டெய்லியுமே அதுக்கு குழு பிரித்து விட்ருக்குறோம். இன்னைக்கு வந்து நீங்கள் செய்யணும், நாளைக்கு அவங்கன்னு சொல்லி அவங்க தண்ணி இருக்குதா தானியம் இருக்குதான்னு பார்த்து அவங்க வீட்டில் வந்து இந்த ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு வந்து அவங்களே அதை வந்து பண்ணிடுவாங்க. இது அற்புதமான செயல். இதே வேலையாக நீங்கள் இருந்தால் தான் அது முடியும் இல்லையா? ஆமாம் ஆமாங்க. அதாவது ஒரு நாளைக்கு போடுறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. தினந்தோறும் அதில் தண்ணி இருக்குதா உணவுப் பொருள் இருக்குதான்னு பார்த்து அதுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் அந்த உணவெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? உணவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலிருந்து நம்ம ரேஷன் அரிசி கேழ்வரகு அவங்க பெற்றோர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் பறவைங்களுக்கு தானியம் வைக்கிறோங்கம்மா கொடுங்கப்பா கொஞ்சம்னு சொல்லி எல்லாருமே கவரில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அன்னன்னைக்கு குழுவை சார்ந்த தம்பி தங்கைகள் வந்து அங்கே அதை வந்து முறையாக பராமரிச்சுட்டு வருவாங்க. எப்படி நான் இது பாராட்டுறதுன்னு தெரியல. மிக அற்புதமான ஒரு செயலாக இருக்குது. அதாவது என் உடம்பே சிலுக்குது. அந்த அளவு மிக அற்புதமான ஒரு செயலாக. இது யாரும் செய்ய மாட்டாங்க. ஏதோ வந்து வசதி படைத்தவங்க அங்கங்கே தொட்டி வாங்கி தொட்டியில் தண்ணி ஊற்றி உணவு தானியங்களும் வீட்டில் வச்சுருக்கிறது பார்த்துருக்குறோம். அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. இப்போ நாய்க்கு காக்காய்க்கெல்லாம் சோறு போடுற மாதிரி காக்காய்க்கு உணவு போடுற மாதிரி போடுறாங்க. ஏன்னா பெரியவர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயோ பறக்கக்கூடிய பறவை வந்து அங்கே உட்காந்து அந்த உண்ணக்கூடிய உணவையும் உணவுப் பொருளையும் நீரையும் கொடுக்குறதுன்னா மிக அற்புதமான செயல்பாடு. இது வந்து மனிதநேயத்தினுடைய எல்லைக்கே போயிட்டீங்க. அடுத்தாக மாணவர்களுக்கு மனிதநேயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கொள்கை உங்கள் மனதிலே உதித்து அது எவ்வாறு மாணவர் மத்தியிலே கொண்டு செல்கின்றீர்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக பிறந்தா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு மனித நேயம் இருக்கணும். கண்டிப்பாக
ஒருவர் பார்த்தீங்கன்னா இப்போ சாலையில் ஒருத்தர் விழுந்துட்டார் அப்படின்னா எல்லாருமே ஒரு சின்ன அடியாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் யாரும் சேர்த்துறதில்ல. எத்தனையோ பேர் வண்டி வச்சுட்டு அந்த 108 ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணுவாங்களே தவிர யாரும் தன்னுடைய சின்ன அடிக்கு கூட தன்னுடைய வாகனம் இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு அவரை மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி பண்ணலான்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த அரசு பள்ளி மாணவர்களாக தயார்படுத்தி, ஏன்னா அடுத்த தலைமுறை என்பவர்கள் அவர்கள் தான், அந்த மனிதநேயம் அவர்களுடைய மனதில் சின்ன வயசுலேயே பசுமரத்தாணி போல இருக்கணுன்றதுக்காக அந்த மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் மனிதநேயத்தையும், சமூகம் என்றால் இதுதான், இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழ வேண்டும் என்கிற தகவல்களை எல்லாம் சொல்லி அந்த மாணவர்களை நாம் பக்குவப்படுத்துகிறோம். கண்டிப்பாக மிக அற்புதமாக இது மனிதநேயம் என்று சொல்லுகின்ற போது நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதில் நம்ம தருமபுரி மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ ஒரு செய்தி சொன்னார். அவர் நேரில் பார்த்த செய்தி. இப்போ சமீபத்தில் போன வாரம் தொப்பூரில் ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்து பார்க்கின்ற போது ஒரு லாரியானது இன்னொரு லாரி பின்னால் போகுது. அந்த லாரி போய் 100 அடி பள்ளத்தில் விழுந்துருச்சு. இடித்த லாரியில் தீ பிடிச்சிருச்சு. அந்த தீப்பிடித்த லாரிக்கு அடியில் ஒரு கார் ஒன்று மாட்டிக்கிச்சு. அப்புறம் ஒரு லாரி, இந்த 3 லாரி ஒரு கார் மாட்டிச்சுன்னு சொல்லி சொன்னாராம். அந்த செய்தி தெரிஞ்சு இவர் போயிருக்காரு, யார் டிஆர்ஓ. அப்போ பார்க்கின்ற போது ஒரு இளைஞர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த எரிஞ்ச காரில் இருக்கக்கூடிய கதவை உடைச்சி அங்கிருந்த 2 குழந்தைகளை கொண்டு வந்துட்டார். அப்புறம் அந்த பெரியவர் யாரையாவது அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைச்சிட்ட நேரத்தில் இவரால் நெருங்க முடியல, நெருப்பு அதிகமாக பிடிச்சிருச்சு. அதை ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு சொல்லிச்சுன்னா அதை தன்னுடைய செல்லில் படம் பிடிக்கிறானாம். எவ்வளோ கேவலமான ஒரு செயல் பாருங்கள். அந்த 2 குழந்தைகளை காப்பாற்றியவனுக்கு இருக்கக்கூடிய மனிதநேயம் இங்கே அவனுக்கு எங்கே போச்சுன்னு தெரியல. ஆக மனிதநேயம் என்பது உயிர் காக்கக்கூடிய ஒரு செயலை எவன் ஒருவன் செய்கின்றானோ அது மிக அற்புதமான மனிதநேயம் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த செய்தி எனக்கு ரொம்ப மிக அற்புதமாக இருந்தது. அதே போல் சென்ற தூத்துக்குடியில் மழை பெய்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ரயில் போக முடியல, அந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி, ரயில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும்னு சொல்லி ரயில் நிறுத்திட்டாங்க. அங்கே ஒரு ஊர் 30 குடும்பங்கள் தான் இருக்குதான். 3 நாள் விடாத மழை பெய்தான். அந்த 3 நாள் மழையிலையும் அங்கே இருந்த ட்ரெயினில் இருந்த ஜனங்களுக்கு வேண்டிய உணவை அந்த 30 குடும்பத்தாரும் 3 நாள் போட்டு காப்பாற்றணும். இதுதான் மனிதநேயம். அப்படிப்பட்ட மனிதநேய செயலை நீங்கள் செய்து வருகின்றீர்கள். அதே போல் இங்கே உங்கள் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு பலவிதமான கலைகளை கற்றுக் கொடுப்பதாக அறிந்தேன். அது என்னென்ன கலைகள், எப்படி அதை செயல்படுத்தி வருகின்றீர்கள் என்பதை நேயர்களுக்கு விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து பீனிக்ஸ் என்ற ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த குழுவில் உள்ள மாணவர்களுக்கு பிரதானமாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தல், நம்முடைய பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம், கோலாட்டம், பாரம்பரிய கலையான பம்பை உள்ளிட்ட பயிற்சிகளை நாங்கள் அதுக்கு தனியாக ஆசிரியர் வைத்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இணைச்சி அவருக்கு இலவசமாக அந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்டு வரோங்க. ஓ, அப்போ எல்லா கலைகளும் உங்கள் இடத்துலயே கற்றுக் கொடுக்குறீங்க, அதுக்கு ஆசிரியர் தனியாக. ஓ, அவங்களுக்கு ஊதியமெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? ஆசிரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர் சில ஆசிரியர்கள் ஊதியம் கேட்கறதில்ல, இதை ஒரு சமூக தொண்டாகவே செய்கிறாங்க. ஊதியம் கேட்கக்கூடிய ரொம்ப தொலைதூரத்துலேருந்து வரவங்க அவங்களுக்கு ஏதாவது அந்த பெட்ரோல் அந்த மாதிரி ஏதாவது நாம் பார்த்து கொடுத்தா நம்மளுடைய நண்பர்களோட உதவியால் அவங்களுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண உதவியே பண்ணுவோங்க. உங்களுடைய அமைப்பில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கின்றார்கள்? எங்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கென்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்றம் இருக்குது. மாணவர்களுக்கென்று பீனிக்ஸ் என்ற ஒரு குழுவை நாங்கள் வச்சுட்டுக்கிறோம். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்றத்தில் 50 இளைஞர்கள் இருக்காங்க. பீனிக்ஸ் குழுவில் பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க. சரி, பீனிக்ஸ் என்ற பெயரை எதற்காக வைத்தீர்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? பீனிக்ஸ் என்பது அது ஒரு பறவை. எப்படி அப்படின்னா அந்த பீனிக்ஸ் பறவைகளுக்கு போராடக்கூடிய குணம் அதிகம். அதாவது ஒரு நெருப்புலேயே இருந்தாலும் கூட அதிலிருந்து உயிர் தெளிந்து மீண்டும் பறக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டது தான் பீனிக்ஸ் பறவை. அதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மரக்கன்றுகள் நட்டு எங்களுடைய பகுதியிலே அது கால்நடைகளாலோ மற்ற சில விஷயங்களாலோ அது தொடர்ந்து அந்த முயற்சி தோல்வியுற்றே வந்தது. அதனை நாங்கள் விடாமல் தொடர்ந்து செய்து இன்றைக்கு அந்த
எங்களுடைய பாடி புவனல்லி ஏரியில் பார்த்தீங்கன்னா 2000 மரக்கன்றுகளை நட்டு இன்று மரமாக மாட்டி இருக்கிறோம். மரமாக வளர்ந்துருச்சு. அதன் அடிப்படையில் தொடர்ந்து போராடி நாங்கள் இந்த விஷயத்தை செய்ததாலும் தொடர்ந்து வாழ்க்கையில் பல நிலைகளில் நாம் போராட வேண்டி இருக்கிறது, பொது வாழ்க்கையில் பொது தளத்தில் போராட வேண்டி இருக்கிறது என்பதை குறிக்கின்ற வகையில் பீனிக்ஸ் என்ற குழுவை வந்து உருவாக்கினோம் சார். நல்ல ஒரு பேர் நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்ச சேவையும் மகத்தான சேவை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவைக்கு எதிர்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? கண்டிப்பாக சார். அதாவது இன்றைய சூழ்நிலையில் ஒரு நல்ல செயலை செய்யணும்னா எதிர்ப்புகள், அவமானம், விமர்சனம் இவற்றையெல்லாம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு சின்ன நல்ல விஷயத்தையும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை இப்போது இருக்கிறது. கண்டிப்பாக எங்களுடைய பகுதியிலும் எனக்கு கடுமையான எதிர்ப்பு ஒரு காலத்திலே இருந்தது. ஏனென்றால் பல அவதூறுகளையும் பரப்புவார்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது பொது விஷயத்தில் அவதூறுகளை கடந்து செல்லாமல் நம்ம ஒரு சின்ன அற்ப வெற்றியை கூட பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதையெல்லாம் நாங்கள் பெரிதாக, இந்த விமர்சனங்கள் எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த விமர்சனங்களையும் நாங்கள் கடந்து தான் இந்த நற்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். நேதாஜி நற்பணி மன்றம் ஒன்று வைத்திருப்பதாக கூறினீர்கள். இந்த நற்பணி மன்றத்தின் மூலமாக படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்வது வழக்கமா? அப்படி ஏதேனும் உண்டா? கண்டிப்பாக எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகம், பேனா வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி அந்த அரசு பள்ளி நாங்கள் படித்த முதல் வகுப்பு அந்த சிமெண்ட் தரைதளம் மிகவும் பழுதடைந்து காணப்பட்டது. அதனை இளைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அவரவருக்கு முடிந்த நிதி உதவியும் உடல் உழைப்பையும் கொடுத்து அந்த சிமெண்ட் தரைதளத்தை டைல்ஸ் தரைதளமாக மாற்றி இன்றைக்கு அரசு பள்ளிக்கு நிகராக அந்த வகுப்பறை மட்டும் இன்றைக்கு இருக்கின்றது. அதே போல பெற்றோரை இழந்த, தாய் தகப்பனை இழந்த அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மளிகை பொருட்கள் அல்லது கல்வி சார்ந்த ஏதாவது உதவிகள் அல்லது அவர்களுக்கு தனித்திறமை இருந்தால் அதை வெளிப்படுத்த ஏதாவது பொருளாதார செலவுகள், அது அவங்க வெளியே அழைச்சிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும் அப்படின்னா அதை போன்ற செலவுகளையும் நாங்கள் பார்த்துட்டு வரோங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சேவை வந்து பாராட்டக்கூடிய சேவை தான், யாரும் மறுப்பதற்கில்லை. இது உங்களுடைய செலவு அடிக்கடி செலவு இதில் ஆகும். கண்டிப்பாக இந்த செலவுக்காக யாரேனும் பொருளுதவி அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. இது பொருளுதவின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள், நம்ம நட்பு வட்டாரத்தில் கிராமத்தை சார்ந்தவர்கள், வெளியூரில் இருப்பவர்கள் அனைவரும் இது சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு என்ன வேணுன்றதை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. என்ன நமக்கு தேவைகளோ, அரசு பள்ளி மாணவருக்கு உதவியோ அல்லது அந்த சமூக பணி செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கு டிஷர்ட், லோயர், சான்றிதழ்கள், விருதுகள், இப்படி என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாருடைய நண்பர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட இப்பொழுது மக்கள் அதை புரிந்து கொண்டு நம்மை எதிர்த்தவர்கள் கூட இன்றைக்கு நம்மோடு இணைந்து நீங்கள் செய்வது ஒரு சமூகத்திற்கு சேவையான பணி, கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய நிலை இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நாளில் இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அடுத்ததையா, அந்த கலாம் விருது மாணவர்களுக்கு அளிப்பதாக கூறினீர்கள். அந்த கலாம் விருது எதற்காக அளிக்கின்றீர்கள் என்பது தெரிவிங்கள். அதாவது எல்லாத்துக்குமே இப்போ விருது வழங்கப்படுகிறது. விருது வழங்குறது வாங்குறதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங் மாதிரி போயிடுச்சு. நம்ம எப்படி அதை பண்ணுறோன்னா, சிறப்பாக சமூக பணி செய்யக்கூடிய அந்த அரசு பள்ளி சார்ந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு குழு அமைத்து யாரெல்லாம் சமூக பணி செய்கிறாங்களோ அவங்கள அடையாளம் கண்டு அவர்களுக்கு மேதகு கலாமின் அவர்களுடைய திருப்பெயரால் கலாமின் கனவுநாயகன் விருது நம்ம வழங்கிட்டு வரோம் சார். கலாமினுடைய கனவுநாயகன் விருது, அதுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை ஏதாவது தரீங்களா? இல்லை, ஊக்கத்தொகை இல்லை, நம்ம விருதும் அதுக்கு உண்டான சான்றிதழும் இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். நல்ல ஒரு அருமையான முயற்சி. நம்ம இதுவரையிலும் நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்கின்ற போது தனி மனிதராக இருந்து இளைஞர்களை எல்லாம் அரவணைத்து சென்று, எவ்வளோ இளைஞர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர்களையெல்லாம் அரவணைத்து சென்று ஒரு முன்னோக்கி அவர்களையெல்லாம் நடத்தி சென்று செல்லக்கூடிய செய்திகளில் முக்கியமாக நம்ம பார்க்கின்ற போது சிலர் மனிதநேயத்தை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் மரத்தை கலாமுடைய கனவு திட்டமாகிய மரம் நடுவதை பெரிதாக கொண்டு இதுவரையிலும் 2000 மரங்களை எவ்வளோ சொன்னீங்க? இதுவரை ஒரு ஏரியில் 2000 மரக்கன்றுகள், 2000 மரக்கன்றுகளை நட்டு அதற்கு நீர் ஊற்றி பாதுகாத்து வளர்த்து மரமாக ஆக்கி இருக்கக்கூடிய செய்தியை
இதுவரை யார் செஞ்சதா எனக்கு தெரியல. கலாம் அவர்களை சந்தித்த நடிகர் கூட 1,00,000 மரக்கன்றுகளை நடுவேன் என்று சொன்னார். அவரும் தற்போது மறைந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய செய்தி மிக மகத்தான செய்தி. நான் கூட சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன். மரத்தை வாங்கிட்டு போவாங்க, குழி தோண்டுவாங்க, நடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க, தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அது என்னாக நாளாகல 1 வாரம் 2 வாரத்தில் அது அப்படியே காஞ்சி போயிடும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு வருது. ஆனால் நீங்கள் 2000 மரங்களை கொண்டு ஏரியில் நட்டு அதற்கு தண்ணி ஊற்றி பாதுகாத்து மரமாக கொண்டு வளர்த்திருக்கிறீர்கள் என்றால் மிக அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது. அதே போல் இந்த பறவைகளுக்கு நீரும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கிறதே, அது 200 அந்த மாதிரி தொட்டிகளை அமைத்து மரக்கிளையில் வச்சு கட்டி யார் இதெல்லாம் செய்வோம்? அந்த காலத்தில் எதெல்லாம் காசு வருதுன்னு நான் பார்ப்பேன். முடியும் இந்த செயலெல்லாம் செய்ய மாட்டாங்க. 1 பைசாவுக்கு லாபமாக இது அப்படின்றப்ப தான் கேட்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்க, ஏன்னா நீ செய்கிறதுனால 1 பைசா லாபமாக தண்டை சோறு சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்யறியான்ட்டு. ஆனால் உங்களுடைய மனதில் அந்த எண்ணம் உதித்து மிக அற்புதமான செயலை செய்து கொண்டு வருகின்றீர்கள். அதே போல் இன்றைக்கு வளரக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து நல்லறிவை புகுட்டி ஒழுக்க நெறியையும் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம், அதாவது கும்மி, கோலாட்டம் போன்ற விளையாட்டுகள், சிலம்பாட்டம் இவைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து தற்போது பம்பை போன்றவற்றையும் கற்றுக் கொடுப்பதாக கூறினீர்கள். மிக அற்புதமான செயலை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அந்த காலத்தில் தியாகிகள் எல்லாம் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக மிக அருமையாக போராடி மனைவி மக்களெல்லாம் விட்டு போராடினார்கள். அதை போன்று நீங்களும் இந்த மனிதநேய செயல்களில் ஈடுபட்டு மிக அற்புதமாக செய்து வருகின்றீர்கள். உங்களுடைய பணியானது தொடரட்டும், வாழ்த்துக்கள் என்று பாராட்டி மகிழ்கின்றேன். அடுத்ததாக இறுதியாக எம்என் டிவி நேயர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்தி ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய எம்என் டிவிக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது வளரக்கூடிய தலைமுறைக்கு நான் சொல்லிக்கொள்வது, நம்முடைய முன்மாதிரி யார் இருக்க வேண்டும் என்பதிலே பெற்றோர்கள் முதலில் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஒரு 2 வீலர் ஓட்டுறவனையோ அல்லது வேறு யாரையும் நம்முடைய முன்மாதிரியாக எடுக்காமல், காரணம் என்னென்னா, ஒரு 2 வீலர் ஓட்டுறான் அவன் விலை உயர்ந்த உடை அணிந்து விலை உயர்ந்த வாகனத்தை வச்சு ஓட்டுறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், எக்ஸ் வலைதளத்தில் இப்படி ஆதரவு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவன் ஒரு இடத்துக்கு வந்தால் அவங்ககிட்ட போய் சிக்னேச்சர் வாங்குறது, ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவனை நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுக்கிறது எல்லாம் கடந்து யார் நம்முடைய ஹீரோ? நம்முடைய பெட்ரோல் தான் நமக்கு ஹீரோ. அதனைத் தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்காக உழைத்தவர்கள் நம் ஹீரோ. நம்முடைய கடினமான சூழ்நிலையில் யார் நம்மோடு இருக்கிறார்களோ அவங்க தான் உண்மையான ஹீரோ. நம்முடைய நண்பர்கள் நமக்கு ஹீரோ, நம்முடைய தாய் நமக்கு ஹீரோ. இப்படி நாம் யாரை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிறன்றதில் நாம் தெளிவாக இருக்கணுன்றத இந்த இளைய தலைமுறை தம்பி தங்கைகளிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையே இன்றைய நிகழ்ச்சியினுடைய கருத்தாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய எம்என் டிவிக்கும் எம்என் டிவியை சார்ந்த அத்தனை நேயர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர், இயக்குநர்கள் மற்றும் நேரலையில் பங்கு பெற்ற ஐயா அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு மிக அற்புதமான செயல்பாடுகள் எல்லாம் செய்து நம்மிடையே பேசி உங்களை எல்லாம் ஒரு வியப்பில் ஆழ்த்திய பாடி கோவிந்தசாமி அவர்களை மீண்டும் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுவது புலவர் கோவிந்தராசு. நன்றி, வணக்கம்.